பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 39-40 வசனங்கள். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இந்த அதிகாரத்திலே 21வது வசனம் முதல் வாசிக்கும் பொழுது இந்த சம்பவத்தை குறித்து பார்க்கும் பொழுது லாசரு வியாதிப்பட்டிருக்கிறதே இயேசுவுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆனால் இயேசு இங்கே வரும்பொழுது லாசரு மரித்து 4 நாளாகிறது. வந்தவுடனேயே மார்த்தாள் சொல்லக்கூடிய வார்த்தை, நீர் இங்கே இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காதே என்று தான் சொல்லுகிறாள். மரியாளும் இயேசுவை பார்த்தவுடனே, நீர் இங்கே இருந்தீரானால் இப்படி நடந்திருக்காதே, என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று தான் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இங்கே இயேசு ஏன் தாமதம் பண்ணுகிறார் என்று நாம் கவனிக்க வேண்டும். இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மகிமையை காண்பா என்று. நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் தாமதமாகிறது நல்லது. ஏனென்றால் அதனுடைய கர்த்தருடைய நாமம் அதில் மகிமைப்படும்படியாக, தேவனுடைய மகிமை விளங்கும்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நன்மையை தாமதம் பண்ணுகிறார். இங்கே லாசருனுடைய வாழ்க்கையிலே ஏன் தாமதம் பண்ணுகிறார்? ரொம்ப நேசிக்கக்கூடிய குடும்பம்தான். இந்த குடும்பமும் இயேசுவை நேசிக்கிறது, இயேசுவும் இந்த குடும்பத்தை நேசிக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அப்படி இருப்பினும் ஏன் இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை ஏன் தாமதமாகிறது என்றால், அந்த குடும்பத்திலே இயேசுவினுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இயேசுவினுடைய நாமம் மகிமைக்காக இயேசு கிறிஸ்து அங்கே தாமதிக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் தாமதமாவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இயேசுவினுடைய நாமம், தேவனுடைய மகிமை நம்முடைய குடும்பத்திலே விளங்கும்படியாக. ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே இயேசு கிறிஸ்து தாமதம் பண்ணுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே லாசருவை உயிரோடி எழுப்புகிறார், எழுப்பாமல் போகவில்லை. அப்படி எழுப்பினது நிமித்தமாக அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய சூழ்நிலையை, நம்மளுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் கவனிக்கிறார்கள். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தாமதமாவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. தேவன் அவருடைய மகிமையை நம்முடைய குடும்பத்திலே விளங்க பண்ண போகிறார். இது நிமித்தம் அதை கண்டு அநேகர் இயேசுவை விசுவாசிக்க போகிறார்கள். அதற்காக தான் அந்த தாமதம். அதனால் தாமதிக்கும் பொழுது நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. நிச்சயமாக இயேசு சொல்லுகிறார் அல்லவா, இங்கே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. அப்போ நாம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். நம்முடைய குடும்பத்திலே நிச்சயமாக அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் உம்மை விசுவாசிக்க கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை கர்த்தர் தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.